Hi all, welcome to DDR Creations. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிங்ல வந்துட்டு கிளாத் எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ரிங் இருக்குங்களா, வெளியில இருக்கிற ரிங் தனியா எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு உள்ள இருக்கிற ரிங்குக்கு மேல நம்ம கிளாத்தை வந்து விரிச்சு விடணும். சென்டரா விரிச்சு விட வேண்டாம், ஏன்னா நிறைய டிசைன்ஸ் நம்ம வந்து போட்டு பார்க்கணும்ல, ஸ்டிச்சஸ்லாம். அதனால துணிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இது மாதிரி விரிச்சு விட்டு நல்லா இழுத்து விட்டுட்டு அதுக்கு மேல இந்த வெளியில இருக்கிற ரிங்கை வச்சு அப்படியே அழுத்தி விடணும். அழுத்திட்டு வெளியில வந்து இந்த ரெண்டு விரலையும் அடியில வச்சுக்கிட்டு மேல இந்த கட்டை விரலால நம்ம அழுத்தி விட்டோம் அப்படின்னா ரெண்டு விரலும் ஃபிட் ஆயிடும். சரிங்களா? ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் கிளாத் வந்து நல்லா டைட் ஆகணும். டைட் ஆகிறதுக்கு துணியை வந்து வெளில இழுக்கணும். இழுத்து விடும்போது இங்க ஒரு விரல் இருக்கும் பாருங்க, அடியில அந்த ரெண்டு விரலால ரெண்டு ரிங்கையும் சேர்த்து பிடிச்சுக்கணும். மேல அந்த கட்டை விரலால இப்படி வச்சுக்கிட்டு லைட்டா ரெண்டு கையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மேல அந்த ரெண்டு விரலையும் பிடிச்சுக்கணும், அடியில கட்டை விரல். அப்பதான் இப்ப நம்ம ஒரு விரலால நம்ம இப்படி அழுத்திக்கிட்டே இருந்தோம்னா ரிங் தனியா பிரிஞ்சு வந்துடும். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்க உள்ள இருக்கிற ரிங்கையும் பிடிச்சுக்கணும், வெளியில இருக்கிற ரிங்கையும் பிடிச்சுக்கிட்டு கிளாத்தை வந்து இழுக்கணும். இந்த பாருங்க, இது மாதிரி இழுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு உள்ள இருக்கிற கிளாத், ரிங்குக்குள்ள இருக்கிற கிளாத் வந்து டைட் ஆகும். முன்ன கை வைக்கும் போது உள்ள போச்சு, இப்ப கை வச்சா உள்ள போகல பாருங்க. இது மாதிரி நல்லா ஃபிட்டா இருக்கணும். இது மாதிரி ஃபிட்டா இருந்தாதான் நம்ம ஒர்க் பண்ணும் போது நமக்கு நல்லா வரும். எப்படின்னா நம்ம ஊசியை உள்ள குத்தும் போது த்ரெட் வந்து உள்ளேயும் வெளியும் எடுக்கிறதுக்கு வாட்டமா இருக்கும். இல்லை அப்படின்னா லூஸா இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்காது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நல்லா டைட் பண்ணிட்டோம் பாருங்க. இந்த ரிங்கை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா துணி தனியா எடுத்துக்கிட்டு வந்துடும் கிளாத்து. அதனால எந்த அளவு கரெக்டா டைட் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவு கரெக்டா டைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லா ஃபிட்டா இருக்குங்களா? இப்ப இங்க பாருங்க, இந்த கிளாத்ல வந்து லைட்டா இந்த சுருக்கம் எல்லாம் தெரியுதுல்ல. இப்ப நம்ம டைட் பண்ணும்போது இந்த சுருக்கம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்க இன்னொரு தடவையும் ஒரு தடவை டைட்டா இழுத்து விட்டுக்கணும். அந்த சுருக்கமானதை பாருங்க, சுருக்கம் போயிட்டுதான். அது மேல நல்லா டைட் பண்ணிக்கணும். லைட்டா அந்த சுருக்கம் இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால அந்த சுருக்கம் இல்லாத அளவு நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஃபிட் பண்ணும் போதே கரெக்டா ஃபிட் பண்ணிக்கலாம். நீங்க அப்படியே அசால்ட்டா இருந்தீங்க, எங்கேயாவது ஒரு லைட்டா தானே இருக்குது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ண லூஸ் கொடுத்துரும். அப்ப திரும்ப திரும்ப எடுத்து நம்ம சரி பண்ற மாதிரி இருக்கும். அதனால இதை கரெக்டா அந்த சுருக்கம்லாம் இருக்கிற இடத்த நல்லா இழுத்து விட்டுக்கணும். இழுத்து விட்டுட்டு இந்த நட்டையும் நல்லா டைட் பண்ணிக்கணும். ஏன்னா இது லூஸா இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமா லூஸ் கொடுத்துரும். துணி வந்து உள்ள வந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால இதையும் நல்லா டைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்ப நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்ப கிளாத் எப்படி ஃபிட் பண்ணணும்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஃபிட் பண்ணி எப்படி நம்ம ஒர்க் பண்ண போறோம்ன்றது தான் பார்க்க போறோம்.